ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 15 பல் பூண்டை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கம்ப்ளீட்டாக நல்லா வதக்கிடுங்க. கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கை நிறைய எடுத்து போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா வதக்குங்க. இப்போது தக்காளி ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கம்ப்ளீட்டாக வதக்கிடுங்க. இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நார்மல் மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆன மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸுக்கு புளித்தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து திக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி வரும். இது நல்லா கொதித்து வரக்கூடிய இந்த டைமில் நீங்கள் எறா ப்ரான்ஸ் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே நம்ம சேர்த்துருக்கோம். இதில் தோல் உரிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வரக்கூடிய நேரத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8 பீஸ் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கை நிறைய சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி வரட்டும். இந்த டைமில் அதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ்அப் ஆனோடனே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணோடனே இப்போ நல்லா குழம்பு கொதிக்கும். கொதி வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே சூடாகவே ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.